இந்த காலத்துல ஏன் சிங்கிள் பேரண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே தேவை பீஸ் ஆஃப் மைண்ட். இன்கேஸ் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா, சரி நான் வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன், நானும் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், அவங்களும் பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு போறாங்க அப்படின்ற மனநிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால குழந்தையோட மனநிலை அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ்லாம் இது ரிலேட்டடாகவே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மற்றவங்களோட உதவி நிறைய தேவைப்படும். குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேரண்டா உங்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர்க்குறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் ஏன் சிங்கிள் பேரண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாரு, குடிக்கிறாரு, இல்லை ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா பரவாயில்ல, இதுதான் என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கும் இதே மாதிரி வந்துட்டு ஒய்ஃபும் வந்து ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தா மரியாதைலாம் பேசுறது இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, வாழ்க்கையை கடந்துட்டு போயிடுவாங்க. பட் இப்போ எல்லாருக்குமே தேவை பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா அப்படின்றத இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறாங்க. இன்கேஸ் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா, சரி நான் வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன், நானும் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போறாங்க அப்படின்ற மனநிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால குழந்தையோட மனநிலை அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து எவ்வளோ கஷ்டத்துல இருந்து அவங்க மேலே வந்து ஜம்ப் ஆகி வந்திருக்காங்கிறத பார்த்து அவங்களுடைய கோப்பிங் மெக்கானிசம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குழந்தைய, இண்டிபெண்ட்டான குழந்தைய, ரெசிலியண்டான குழந்தைய உங்களால் வந்துட்டு வளர்க்க முடியுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, அப்பா அம்மா எல்லாரும் வருவாங்க. பட் இங்கே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ்லாம் இது ரிலேட்டடாகவே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், வேற யாரும் அவங்களை குழப்பறதுக்கு பதில் முதல்ல அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அது ஈஸியாக அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயத்தை வைங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனே உங்களால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம். மெதுவாக அது ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கேட்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு இன்செக்யூரிட்டியாக ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களால ஸ்ட்ராங்காக அதுலேருந்து அந்த இன்செக்யூரிட்டி வந்து வெளில கொண்டு வர முடியும். இட் டேக்ஸ் டைம் டு டேக் தம் அவுட் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது மற்றவங்களோட உதவி நிறைய தேவைப்படும். ஸோ மற்றவங்களோட உதவி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஃபினான்ஷியலாக தேவைப்படும், சில டைம் வந்து எமோஷனலாக தேவைப்படும், சில டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் இவங்க எடுக்கிற அந்த சிங்கிள் பேரண்ட் எடுக்கிற டிசிஷனில் நிறைய பேர் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒருத்தவங்க டைரக்ஷன் கொடுத்து வளர்த்தாங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். இதே வந்துட்டு நிறைய பேர் பல விதமாக டைரக்ஷன் கொடுத்தா அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்கும். ஸோ அப்போ தான் வந்து இன்செக்யூரிட்டிஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ உங்கள் குழந்தைக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்களா, உங்கள்கிட்ட மற்றவங்களாம் வந்துட்டு அவங்களை கமெண்ட் பண்ண வைக்காதீங்க. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ்லாம் மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த குழந்தை யாரு கேட்டாலும் சரி சூப்பரான குழந்தை சொல்லி பாருங்க. மெதுவாக அந்த குழந்தை வந்து நல்லபடியாகவே வளர ஆரம்பிச்சிடும். அண்டு எந்த ஒரு டெசிஷன் அந்த குழந்தையோட லைஃப்பில் இருந்தாலும் சரி, நீங்களும் குழந்தையும் சேர்ந்து முடிவெடுத்தாலே பர்ஃபெக்டாக அந்த டெசிஷன் அமையும். அவங்க வாழ்க்கையை நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதே உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அகாடமிக்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும், அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். அவங்க எமோஷனலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். அட் த சேம் டைம் அவங்க வாழ்க்கையில் கீழே விழுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை தூக்கி நிற்கிறது எப்படின்றதும் கற்றுக் கொடுக்க வேண்டியது நீங்களாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறதுனா, இங்கே இன்னொரு பார்ட்னரோட டைமையும் நீங்களும் எடுத்து அவங்கள வந்துட்டு அகாடமிக் விட்டு சோஷியலாகவும் எமோஷ்னலாகவும் அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது அட்வர்சிட்டிஸ்லேயும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு காப்பாற்றி வெளில கொண்டு வந்து அவங்களை ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய கடமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேர்டன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அந்த லைஃபோட குவாலிட்டியை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைகிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியாக வைங்க. அதிகமாக வைக்கும் போது அதுவே வந்துட்டு இன்செக்யூரிட்டிஸை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேரண்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அவங்க குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருக்கண்ணா, நான் கஷ்டப்பட்டு உன்னை வளர்க்குறேன், நீ தான் என்ன பிற்காலத்தில் வந்து நீ தான் என்னை பார்த்துக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு பயம் ஏற்படும். ஐயோ, நான் ஏதாவது பண்ணல, என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா இவங்களை பார்த்துக்க முடியாது, அவ்வளோதான் போச்சுன்ற அளவுக்கு வந்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அவங்க கூட இருந்து கைட் பண்ணி வெளில வாங்க. இந்த மாதிரி விஷயத்தை, அதாவது வீன்றது நிறைய யூஸ் பண்ணுங்க, யூன்றது கம்மியாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான குழந்தைய உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான்.